உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. சென்னை தலைமை செயலகத்தில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சராக கோப்புகளில் கையெழுத்திட்டு அமைச்சர் நாசர் தன்னுடைய பணியை தொடங்கியுள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன? தமிழக அமைச்சரவை 5வது முறையாக மாற்றியமைக்கப்பட்டு அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, கோவி செழியன், நாசர், ராஜேந்திரன் புதிய அமைச்சர்களாக நேற்று பதவியேற்றுக் கொண்டார்கள். இன்று தலைமைச் செயலகத்தில் சிறுபான்மையர் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறையின் அமைச்சராக ஆவடி நாசர் நேற்று அமைச்சராக பொறுப்பேற்ற அடிப்படையில இன்று அவருடைய அறையில கோப்புகளை கையெழுத்திட்டு தற்போது பணிகளை தொடங்கி இருக்கிறார். ஏற்கனவே அமைச்சரவையில பால்வளத்துறை அமைச்சராக இருந்த நாசர் அவர்கள் நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் அமைச்சராக நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார், பதவியேற்றுக் கொண்டார். அதன் அடிப்படையில அமைச்சர் ஆவடி நாசர் அவருக்கு சிறுபான்மையர் நலன் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது இலாக்காவாக. அந்த இலாக்காவின் அடிப்படையில இன்று கோப்புகளை கையெழுத்திட்டு தனது அறையில தன்னுடைய பணிகளை தொடங்கியிருக்கிறார் அமைச்சர் ஆவடி நாசர். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.